5:30 மணிக்கு வந்துக்கிறியா? சரி 10 மணி இருந்து சாவர எனக்கு அதே சம்பளம் தான். அப்படியா? டீகாத்துல வந்துக்கிற உனக்கு அதே சம்பளம். எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணுமா? ஆமா. காத்து அதாவது பாத்திருந்த பொண்ணு காத்துறது பழமா காத்துனானா அடிச்சுட்டு போயிட்டானா? அது மாதிரி நீ என்ன கஷ்டப்பட்டாலும் நீ வீதியில தேனை பூச்சிட்டு தெருவெல்லாம் விழுந்தாலும் ஒற்றை மனத்தான் விட்டோம். அங்க வாங்குற சம்பளம் எங்களோட நீ எவ்வளவு சம்பளம் வாங்கலாம் நீ வந்து செயல்பாடு பண்ண போதும். ஏஜாமி விடியகத்துல ப்ளூ பெயிண்ட்ல தலை விட்டியா? ஏய் இருந்தாலும் ஒருத்தர காலத்துக்கு வெண்படும். நாட்டுக்கு நாட்டு மகாநாடு மகாநாடு மாநாடா மகாநாடு மகாநாடு நீர் வளம் நில வளம் தம வளம் பொருது மொத்தமான நகரத்தினுடைய பெயர் என்ன? தெரியாது. தெரியாதா? தெரியாது என்கின்ற ஊர் தெரியாதே போ. ஏய் இருந்தாலும் மரமட்டமாது அப்படிங்கிறியா? காத்துட்டு போ ஓடி போ. பேசறதுல ஒளே விட்டு போ. ஏய் ஓடி வா. காத்துக்கூடாது பேசக்கூடாது. மாதவன் என்ன பண்ணது ரோடு மிரிச்சு போயிருது. மாதவன் இந்த மச்சமான பெயர் உங்களுக்கு தெரியாதா? தர்மபுரி மாவட்டம் அப்படி பெண்ணாகர வட்டம் ஏரியூர் ஒன்றத்துக்கு உட்பட்ட பெரிய வத்தலாபுரம் நாள். இன்றைக்கு நமக்கு ஒரு தாய் திருநாளம். ஆனா அவன் அப்பமெல்லாம் என்ன பண்ண தாய் உள்ளவளும் கல்விக்கு செல்வம் மாணவ மாணவிகள் அது மட்டுமல்ல நாங்க வேதம் அருசாத்திரம் 64 கல்வி நேடங்கள். உண்மை. எப்ப போச்சு? புதம்போதா 96 தத்துவம் 11 புராணம் நல்லே கட்டுணர்ந்த ராசல் அமைந்திருக்கலாம். இருந்தாலும் இன்னைக்கு ஏன் தேவர் சபை கூடப்பட்டது அது தெரியாதா? அதாவது பரசுராமர் 6வது அவராத்திர திருமண நாராயணம் கோடாலியோடு பிறந்து சமதங்களின் முனிவருக்கு ரேணுகா பத்தினியா திருமணம் செய்து 4 பிள்ளைகளை வைத்து அதாவது பரசுராமர் அவதாரம் கொண்டு ஊருக்கு ஒரு மாறிய போன்னு சொல்லி இந்த அம்மனை ஊருக்கு ஒரு மாறி அமைக்கிறோம். இந்த கலியுக செல்வத்தில அதாவது இந்த அம்மனுக்காக 1, 10, 100 வரி சேர்த்து இந்த பெரிய வத்தலாபுரத்திலே அம்மனுக்காக திருவிழா வைத்து நாடகம் அரங்கேற்றம். இன்னைக்கு நடத்தும் நாடகம் என்ன நாடகம்? உலக திருமணம் அல்லது நாகார்ஜுனன் சண்டை நல்லாரவான் பிறப்பு அர்ஜுனன் காசி யாத்திரை. இந்த நாடகத்தில் யாரு என் பெயர் என்ன?
மாதவன் சுவாமி அனியா இல்ல சுவாமி சுவாமி ஆகட்டும் சுவாமிநாதா ஆகட்டும் இருந்தாலும் இப்படிக்கு நான் சொன்ன வார்த்தை உனக்கு புரிந்திருக்கலாமா சுவாமி எனக்கு புரியல சரி எப்படி என்ன சடையாண்டி செய்குட்டு மத்தவங்க சவுண்ட் அடிக்கிறோம் அப்படியா அதனால காது கேட்கணும் அப்படியா ஆமா ஆகட்டும் தாய்களை வேற போற சத்தம் அப்படியே காது அப்படியே வலி எடுத்துக்கிட்டு இருக்கு என்னுடைய பெயர் என்ன என்னுடைய பெயர் ஸ்ரீமந்தன் நாராயணன் சொல்வார்கள் என்ன சீமனகட நாராயணன் ஸ்ரீமந்தன் நாராயணன் இன்னிக்கண்ணா நிக்கிறீங்களா ஏழுமலை குன்றாம வெளியூர் ஏழுமலை வாசல் வெளியூர் மட்ட மத்தியானத்துல மாமி கிட்ட போனோம் அது நான் இல்லை நீ ஆனா ஆமா சேலம் சேலம் இல்லை பொண்ணு பார்க்க போனோம் அங்க பொண்ணோட மாமியா அழகா இருந்தா இதுதான் பொண்ணு பார்த்து கண்ணடிச்சான் பாரு இவனுக்கு பொம்பளை பொறிக்க அடைஞ்சதுன்னு அன்னைக்கு அது பொண்ணு தரு அதனால வேலை செய்வது நீ நான் இல்லை நான் செட்ல எல்லாமே சத்ராவதிங்களேவா இல்லை நான் பிறந்த எப்படி அப்படி மாதம் அஷ்டம திதி அதாவது யோகத்தில் நான் அதாவது கார்மேக கலர் நீல ஆடையோட நான் கண்ணன் பிறந்தேன் மாலை சுத்தி பிறக்கிறீங்க அது மட்டும் இல்லை டேய் ஓய் நான் சிறச்சாலை பிறந்தவன் இந்த சிறச்சாலையில உண்மைதான் சரி நான் சிறச்சாலை பிறந்தேன் அது மட்டும் இல்லை முக்குலத்தில் பிறந்தவன் முக்குலம்னு சொல்றீங்களே ஆமா எந்தெந்த குலம் அப்படியா சொல்கிறேன் கவனமே கேட்க
ஆமா ஓய் பார்த்தவா ஓய் இப்படி வரவிருக்கலாம் உன் தாய் யாரு தவப்பு யாரு அப்படின்னு கேக்குறியே ஆமா உன் தாய் தந்தை யாரு அது தெரியாது அது தெரியுமா எங்க அப்பா அம்மா யாரு தெரியுமா யாரு சொல்றேன் எங்க அம்மா பேரு ஜனவரி எங்க அப்பா பேரு பிப்ரவரி எங்க தாத்தா பேரு டெம்பரவரி சரி உன் பெயர் என் பேரா என் பேரு தெரியாது உனக்கு தெரியாது நான் அண்ணன் தம்பி 3 பேரு யாரு ஒரு 2 பேரு கிண்ணி இன்னொரு 2 பேரு விண்ணி என் பேரு சுன்னியா ஏய் சுன்னியா பேரு அப்ப தயாரிங்களா சுப்பிரமணி சரி உன் நாடு என் நாடு இந்த நாடால கூடிய மன்னனா இருந்தாலும் சரி குடியரசு தலைவரா இருந்தாலும் சரி எல்லாருமே நாட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு தான் போவாங்க அப்படியே ஆமா எப்பேற்பட்ட நாடு நீ கூட ஒரு நாளைக்கு வருவீங்க என் நாட்டோட பெருமை எப்படி தெரியுமா என் நாட்டுல அப்படியே வாத்தியம் போட்டு விளையாடுவோம் அப்படியா அப்படி நெருப்பு கொடுத்துட்டு விளையாடுவோம் உன் நாட்டுக்கு யாரு வந்தாலும் மான வேடிக்கை பட்டாசு கொண்டாடிக்கிட்டு ஆமா அதாவது வாத்தியம் வச்சுக்கிட்டு ஆமாப்பா அப்படி வருவார்கள் ஆனா வந்தவங்க உன் நாட்டை பார்த்த உடனே அவ்வளவுதான் போக மாட்டாங்க என் நாட்டுல இருந்துக்குவாங்க அப்படியா ஆமா அப்ப நாடு என்ன நாடு அதான் சுடுகாடு ஓய் சரி அப்படி சொல்லும் என் தாய் தந்தை யாரு யாரு என் தாய் தேவிக ரோகிணி தாய் தேவகி ரோகிணி தந்தையார் வசுதேவன் தந்தையார் வசுதேவன் ஆமா தாயோ தேவகி ரோகிணி ஆமா இந்த தேவகி ரோகிணிக்கும் வசுதேவனுக்கும் நான் முக்குளத்தில் பிறந்தவனுக்கு உரைத்தனல்லவா அது இந்த இடத்துல சொல்ல போன ஆகுமா இல்ல சொல்லியதான் ஆகணும் நான் என்னுடைய தாய் அசுரகுலம் என்னுடைய தந்தை யாரு தேவல் குலம் நான் வளர்ந்தது எங்கே ஆயப்பாடியில அசோகமன் வீட்டிலே நான் கண்ணனாக நான் செலுத்தி வந்தேன் சரி ஆயப்பாடியில ஏன்டா இங்கே வருவீங்களா அச்சுத வாசகன் என்ன உரைப்பார்கள் சரி சரி அப்படின்ட்டாலும் நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க நாங்கள் எத்தனை பேர் வந்தீரா ஐயனங்க சேர்ந்த நல்ல பிறந்தவா
ஆமா சரி என்கிட்ட ஆண்டவனே இப்படி நான் நாகமாவே இருக்க வேண்டுமா அப்படி என்று ஒரு நாள் முறையிட்டார். யாரும் உங்க அண்ணன் மலராமா சரி கிரிதா திரிதா துவாவரி உலகம் புறகட்டும் என்ன போலவே மாநில மகனாக எனக்கு கூட பிறப்பாய் சரி அப்படி என்று வரத்தை கொடுத்து அதனால நான் இருக்கிற இருப்பிடமே சங்கு துபாவரியாகும் இருந்தாலும் சங்கு துபாவரியா இருந்தாலும் நான் இப்ப துபாவரி யுகத்தில் ஏன் திருந்தேன் எதற்காக பிறந்தேன் காரணம் என்னன்னு கேட்கிறார். ஐயா நான் ஏன் கண்ணனாக இருக்கிறோம் எதற்காக துபாவரி யுகத்திலே என் தங்கையாகிய பார்வதாளுக்கு எப்படி பார்வதா உமா பார்வதாளுக்கு தூர்வாசல் சாபத்தால அவர் பெரியாண்டிச்சு அவன சரி அப்போது பச்சை பழம் சுடுகாடு சென்று பச்சை பழம் புடுங்கி சாப்பிட்டு கூட பசி ஆறவில்லை பசி ஆறல ஆமா சரி அப்போது ஏன் அவளுக்கு பெரியாண்டை சாவணும் என்னுடைய மகன் சிவபெருமானுடைய சிமாதனத்தில் அமர்ந்தனால தான் என்று கருவை பிரம்மதேவனுக்கு வந்துருச்சான்னு சொல்லி ஈசன் தர்மசிரத்தை இறக்க அந்த சிரமாகப்பட்டது யார் எடுத்தாங்களோ அவருக்கு சாபம் வரும் அதாவது வைத்தியம் பிடிக்கணும்னு சொல்லி சாபத்தை கொடுத்துட்டார் தூர்வாசர். அப்போது சுடுகாடு சுடாக சென்று கஷ்ட பணத்தை பிடித்து ஒரு ஏரி தண்ணி குடிச்சு கூட என்னுடைய தங்கச்சிக்கு தாவம் தரவில்லை. அப்போது தங்கா தங்கா இப்படியே திருந்தினான் உனக்கு உலகம் கட்டிக்கூடாதுன்னு சொல்லி கால் வேலங்கு கை விலங்கு போட்டு மல்லாந்து படுக்க வச்சு அதாவது மல்லாண்டு சூரியன் பேர் வைத்து அண்ணா நான் பச்சை பணம் புடுங்கி தின்னு கூட எனக்கு பசியாரவில்லை எனக்கு ஒரு சாப்பாடு போடுவேன்னு கேட்டால் அண்ணே உனக்கு என்ன சாப்பாடு கேளுன்னு எனக்கு 18 எக்கர் சேனப்படிகளை பலி கொடுக்க வேண்டும் அப்படி என்று அது இப்ப முடியாது திரிதா துவாவரி முறகட்டும் உனக்கு சாப்பாடு தருகிறேன் சொல்லி உரைத்து விட்டு தர்மத்திரம் என்னுடைய மகனுக்கு அறந்தல்லவா அந்த அறந்த திருத்தை பிறந்தனும்னார் பல்லாயிரக்கணக்கான சேன படைகளை பலி கொடுத்து அந்த சிரத்தை பொறுத்து அது மட்டுமல்ல கண்ணன் மின் பிரிவிலே தானாசூரன் மகன் சரி 1000 தலை 2000 கரம் அவனுக்கு 1000 கம்சல் குண்டலம் அவன் கம்சல் குண்டத்தை அறுக்கணும் பண்ணால் அதாவது ஒருவினை தவம் செய்யணும் ஒருவினை சிரத்தை அறுக்கணும் அப்படி என்று அவன் வரத்தை வாங்கினான் உடமை இரண்டா பிரித்து 6 மாசம் தவம் செய்து ஒரு புறம் என்னுடைய அதாவது என்னுடைய உடம்பு ஒரு புறம் என்று அவனை சிரத்தை இறத்தது 999 சிரத்தை இறத்து இன்னும் ஒரு சிரம் இறக்கும் போது எவரை கொன்றுடான்னு சொல்லி சூரிய பகவானோட தந்தினா ஓடினான். அப்போது சூரிய பகவான் உள்ளங்கையில் நெல்லிக்கினை வைத்து முழுங்கி விட்டார். நான் சுதர்பேன சக்கத்தை விட்டு அறுக்கிறதுக்கு சூரிய பகவான் விடமாட்டார். நான் சென்று அவனை வெளியே விடு அவன் தினத்தை இறக்கணும் எவருமே அதமடக்கிறான் அப்படி என்று கேட்டேன். தேவிக்கு எனக்கும் அப்போது அதற்காகவும் இருந்தது பூமாதேவிக்கு பூமி பாரம் நம்பி வந்த பாண்டவருக்கு நான் நாராயணன் நான் இருக்கேன். நம்பாத துரியனுக்கு யமனா காத்திருக்கிறேன். என்னுடைய அர்ஜுனன் பாச்சாத்திர போனான். அப்போது சரி நான் நன்மை தெரியவில்லை. என்ன நடந்தது? புழுவி என்ற ஒரு பெண்ணு நாகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய புழுவி அதாவது கண்ணா கோபால கண்ணா என்ன கார்பையா என்று அழுந்து புலம்பி கொண்டிருக்கிறார். புறப்பட போலாம்.
நம்மளுடைய நாமளும் பாம்பை இனத்துக்கு சேர்ந்தவங்க, அதனால ஒரு பாம்பே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னாரு. அப்பொழுது நான் என்ன செய்தேன், நான் 58 நாள் கௌரி பூஜை செய்ய வேண்டும் என்று உரைத்தேன். அதே பிரகாரம் 8 சுத்து கல்கோட்டை, எருமேராத மண்டபம், 10 சுத்து கல்கோட்டை, பாம்பேராத மண்டபம் எனக்கு அழகாக ஒரு கடிக்க படுத்த கட்டி கொடுத்தார். அது 48 நாள் நான் கௌரி பூஜை செய்து வந்தேன். யாருக்காக? அந்த அர்ஜுனருக்காக. அதே பிரகாரம் மனுஷனுக்கு ஏத்த மணவாளர் அர்ஜுனர் வந்தார். நாங்கள் காந்தரவ திருமணம் செய்தோம். நாங்கள் 2 பேரும் இன்ப சுகத்தில் ஈடுபட்டு என் அகத்தில் ஒரு கருவை உருவானது. இதை கண்ட என் தந்தையாராகப்பட்டவர் நாகராஜ மன்ன, அடி பாவி சண்டாளி சிரிக்கியே, என் நேரிட்டு எதிரி ஆச்சுதே, எந்த எதிரி எந்த கண்ணால நீ பார்த்தாயோ அந்த 2 கண்டு இருக்க கூடாது என்று சொல்லி என்னை கண்ண நோட்டி காடகத்தில் விட்டு விட்டாரே. இந்த பாவிக்கு வந்த கொடுமைய பாத்தியா மாயவா? இந்த பாவியாகப்பட்டவளுக்கு எப்ப என் கணவர் மீது ஆசை வைத்தேனோ அப்பயே என் நேத்திரம் போனது. என் நேத்திரம் எப்ப போனதோ அப்பயே என் நாடு இழந்த, நகர் இழந்த, சொத்து இழந்த, சுகம் இழந்த, என் தாய் தந்தை இழந்த, என்னுடைய தூக்கத்தையும் நான் இழந்தேன், அத்தனை சுகத்தையும் நான் இழந்தேன். அண்ணா, இந்த கண்ணு போன நான் முதல்ல எனக்கு தூக்கமே கிடையாது. எனக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்லுங்க, ஒரு கொஞ்ச நேரம் தூங்கி பாக்குறேன். மணிமேலே படு, உனக்கு நான் கதை சொல்லுகிறேன் கண்ணே. அதாவது பட்ட கதை சொல்லட்டா இல்ல பட போற கதை சொல்லட்டா? நான் பட போற கஷ்டத்தை நான் பாத்துக்கிறேன். நீ பட்ட கதை அவதாரம் பூராமே சொல்லு, நான் ஒண்ணு இல்லாத. அப்படியா? ஆகட்டும் கண்ணே, படு. என்ன படு? ஓ என்னுடைய மணிமாலை இதோ இது இடத்துல படு. அப்படியா? படுக்கண்ண படுக்கண்ண, தகுதியுமே படுக்கண்ண. படுத்துக்கண்ண படுத்துக்க படுக்கட்டா? படுத்துக்கண்ண. நீ இருக்கிறதுனாலதான் எனக்கு பெரிய அசனமா இருக்கு. அப்ப மாட்ட கொண்டு போடலாமா? பாத்துக்கா அப்பத்துக்கு பாவம் மாதிரி. மாயவா கண்ணே, எனக்கு கதை சொல்லட்டா? எரிசில கொஞ்ச நேரம் அடங்கட்டும். ஆகட்டும், நான் எடுத்த அவதாரத்தை உனக்கு உரைக்கிறேன். நீ கதை கேட்டு ஊமட்ட வேண்டும். கண்ணே, நான் முதலாக கிரீடா யுகத்திலே அதாவது நீர் என்ற மச்ச அவதாரம் எடுத்தேன். ஏன் மச்ச அவதாரம் எடுக்கணும்? எதுக்கு? சோமுகாசூரம் என்பவன் இரவிலும் தூங்காது, பவுலையும் தூங்காது, அப்பேற்பட்ட உயிரினதான் என்னை கொல்லணும்னு வரத்தை வாங்கி கொண்டான். அவன் தான் என்று கர்வத்தால தேவர்களே உலகத்தை உருவாக்குறாங்க, வடி இழக்கிறாங்க, காக்கிறாங்க. அப்படி என்று என்ன செய்தான்? என்னுடைய மாவட்டை பிரம்மதேவகட்டை நான்கு வேதத்தை கொடுத்திருந்தேன். அதை வச்சாத்தான் கருவே உருவாகி கருவே ஜனமாகி உலகத்தை உருவாக்கும். அப்போது ஒரு நாள் ஒரு தினத்தில் என்னுடைய மகன் தலைக்கு தலையணையா வைத்து என் மகன் தூங்கி கொண்டான் பிரம்மதேவன். அப்போது
வைத்தேன். வேதங்களை திருப்பி கொண்டு வந்து என்னுடைய மகனை ஒப்படைத்தேன் பிரம்மதேவத்தை. அது முதல் அவதாரம். இரண்டாவது கூர்மை என்று, அதாவது ஆமை அவதாரம். ஆமை அவதாரம் ஏன் எடுக்கணும்? தூர்வாசர் கொடுத்த சாபத்தாலே நிறைய திரை மூப்பு பிணி அணுகுன்னு சொல்லி சாபம் கொடுத்து விட்டான். அந்த சாபம் நிமிர்த்தி ஆகணும்னா என்கிட்ட வந்து முறையிட்டார்கள் தேவர்கள். அப்போது மந்திரகிரி மலை மத்தாக வைத்து ஆதி சேசை என்ற பாம்பை கையில பிடித்து சந்தன துணுக எடுத்து அமர்ந்து அணிந்தார்கள். தேவர் ஒருவர் உண்டு, அசுரர் ஒருவர் உண்டு, அமர்ந்து அணிந்தார்கள். அந்த அமர்ந்தம் கடையும் போது மந்திரகிரி மலை ஒரு புறம் கடலிலே சாய்ந்தது. தேவர்களா என்னோட வந்து முறையிட்டார்கள். அப்போதே நான் என்ன செய்தேன்? ஆமை என்ற அவதாரம் எடுத்து கடலுக்குள்ளே சென்று அந்த மந்திரி மலை மேலே தூக்கினேன். தூக்க முடியவில்லை. அப்போது பழுத்த ஓட்டை என்னுடைய முதுகலை கொடுத்து அந்த மந்திரி மலை மேலே கொண்டு வந்து அமர்ந்தம் கடைந்து அந்த அமர்த்தை எடுத்து சாப்பிட்டார்கள். அதாவது இரண்டாவது ஆமை அவதாரம். மூன்றாவது பன்றி அவதாரம் எடுத்தேன். இரணியாச்சுடன் 2 பேர் இருந்தார்கள். தன் மனைவி நீலாவதிக்கு மாதம், அதாவது மாசமா இருக்கும் போது உனக்கு என்னமா வேணும்னு சொல்லி தன் கணவர் என்னன்னு கேட்கும் போது எனக்கு பொன்மண் வேணும்னு கேட்டார். பொன்மண் வேணும்னா தேவலோகத்துல வந்து தேவலோகத்தையே 3ஆ பிரித்து ஒரு பகுதி சுருட்டி பூமாதையை சுருட்டி கொண்டு போய் எண்ணியாச்சுடன், அதாவது நரகத்தால கோட்டை கட்டி உள்ளே ஒளிந்து கொண்டான். தேவர்கள் மனிதர்கள் நரகத்துல உள்ள வர மாட்டான்னு சொல்லி அவன் உள்ள பூமாதேவி உள்ளே கொண்டு போய் வைத்துக் கொண்டான். அப்போது என்ன செய்தேன்? பன்றிய அவதாரம் எடுத்து என்னுடைய பன்றியினுடைய மூஞ்சிலே போய் தள்ளினேன். ரவ கூட அதனுடைய அசுத்தம் ஒதுங்கவில்லை. என்னுடைய சுதர்க்கை சக்கரத்தை முன்னாடி வைத்து அந்த நரகத்தை அழித்து அவனை கொன்று பூமாதேவி நீக்கிவிட்டேன். இது 3ஆவது அவதாரம். 4ஆவது அவதாரம் எடுத்தேன். நரசிம்ம அவதாரம் எடுத்தேன். ஏன் நரசிம்ம அவதாரம் எடுக்கணும்? இரண்டில் என்பவன் இரவிலும் சாகக்கூடாது, பவுலும் சாகக்கூடாது, எந்த ஆயுத்தால் எனக்கு உயிர் போகக்கூடாது, எந்த மிருகத்தால் உயிர் போடாது, இரவிலும் சாவல, பவுலும் சாவல, வீட்டிலும் சாவல, காட்டிலும் சாவல அப்படின்னு வர வாங்கினான். அப்போது நான் என்ன செய்தேன்? நீலாவதியினுடைய வயிற்றிலே கிரகநாதனுடைய சக்கரத்தை உருவாக்கி நாதனை கொண்டு ஆ என்ற எழுத்தை அவன் நாவிலே உரைத்தேன். எர்ணியனை நமகன்னு சொல்லி எல்லாருடைய இதிலையும் அவன் பேசணும்னு சொல்லி அவனுடைய ஆட்சியை செய்தான். அப்போது அந்த மகனுக்கு அரி நமோ நாராயணன் உரைத்தேன். அப்போது அரி எங்கிருப்பான்னு கேட்டான். தூள் இருப்பான், துரும்பில் இருப்பான்னு கேட்டான். இந்த தூள் இருப்பான்னு கேட்கும் போது 8 தூணை உதைத்தான். அப்போது நான் நரசிம்மாவதாரம் எடுத்து மேலே சிங்கருவம், கீழே மனிதருவம் அப்ப எடுத்து அவனை துரத்தி கொண்டு போய் அவன் வீட்டிலே வாசப்படியில எட்டி பிடித்து, என்னையா இது இரவா பவுல் அப்படின்னு கேட்டேன். இது இரவுமுள்ள பவுல்னு கேட்டு சொன்னான். இது வீடா வாசல கேட்டேன். வாசலும் இல்லை, அதாவது வீடும் இல்லை கேட்டான். நாடும் இல்லை, வீடும் இல்லை அப்படின்னு உரைக்கும் போது 10 நெகத்துக்கு நீ வரவாங்க கேட்டேன். 10 நெகத்தை நான் வரவாங்கன்னு சொன்னான். அவனுடைய குடலை பிடுங்கி மழையா போட்டு 4ஆவது அவதாரம் எடுத்து 5ஆவது அவதாரம் பிராமண அவதாரம் எடுத்து மாவழி சக்கரவர்த்தி அவனை மடிப்பதற்காக 3 அடி மண் பொண்ணுக்கு, அதாவது 3 அடி ஸ்தானம் கேட்டு அவனை சிறச்சு மேல வைத்து பாதாளம் இருந்தது. ஆண்டவனே, நான் வல்லமச்சாலியா நம்ம வைத்திருந்தேன், என்ன இன்னைக்கு உன்னுடைய பாதப்பட்டு நான் நிலத்தோடு என்ன செய்தி அப்படின்னு சொல்லித்தான். அதனால அவனுக்கு வரம் தந்தேன். மார்கழி, அதாவது கார்த்திகை மாதத்துல 3 நாளைக்கு தீபம் வீட்டுக்கு வைத்து மாவுளி என்று உன்னை படைப்பார்கள் போ, உன்னை நினைப்பார்கள் போன்னு சொல்லி அனுப்பி வைத்தேன். 6ஆவது பரசுராம அவதாரம் எடுத்தேன். அவதாரம் எடுத்து என் தாய் ரேணுகா பத்தினி ஊருக்கு ஒரு மாறிய போன்னு சொல்லி அனுப்பி வைத்தேன். அதாவது திரிதா யுகத்தை முடித்து திரிதா யுகத்திலே அதாவது ராமரா அவதாரம் எடுத்து தென்னிலே ஆண்டவரை ராவணாசுரன் எடுத்து, அதாவது அவனுடைய தம்பிக்கு விபூஷனுக்கு அதாவது அந்த நாட்டை பட்டம் கட்டி விட்டு ஆஞ்சநேயருக்கு சிரஞ்சீவி பட்டம் கட்டி விட்டு ஒரு யுகத்தை முடித்தேன். கண்ணனா அவதாரம் எடுத்து பாண்டவருக்கும் துரியோதனருக்கும் பகையை மூட்டி பூமாதேவி பூமி பாரத்தை தீர்க்க வேண்டும்.
என்னுடைய மகன் பிரமதேவனுக்கு என்ன செய்யணும்? அந்த திருநா பல்லாயிரங்களுக்கு சேனை பலி கொடுக்க வேண்டும். என்னுடைய தங்கைக்கு யாருக்கு? பெரியாடிக்கு 18 படைகளை பலி கொடுக்க வேண்டும். இதனால நான் கண்ணனா அவதாரம் எடுத்து பாண்டவர்களை ஒம்பரமாகவும் காட்டியாக நின்று பாண்டவருக்கும் துரியோதன வகையை மூட்டி இந்த பூமி பாரம் தீர்க்க வேண்டும். இது 8வது அவதாரமாகும். இருந்தாலும் நான் கதை சொல்லினேன், பொழுதும் விடிந்து விட்டது. என் தங்கை கண்ணு தூக்கமில்லாத ஊம்பட்டிருந்தாள். எழுப்பி பார்க்கலாம். கண்ணு தங்க தங்கா தங்க என்னடா கண்ணுக்கு உறக்கமில்ல கதை சொல்லி சொன்னா கதையை சொன்னேன். வெடியிறு வரைக்கும் ஊங்கொட்டிட்டு என்னுடைய அவதாரத்தை அனைத்தும் சொன்னேன். அவதாரம் சொன்ன பிறகு ஒளியா வெடிஞ்சிடுச்சு. வெடியாந்திரம் ஊங்கொட்டி இப்ப தூரம். ஆமா, இதுல ஏதோ ஒரு மரம் இருக்குது. இருந்தாலும் எழுப்பி கேட்டு பார்க்கலாம். பார்க்கலாம். அண்ணே தங்கா அண்ணே கண்ணே அண்ணா கண்ணே எங்க இருக்கிற அண்ணா? கண்ணே கண்ணே அம்மா கண்ணே அண்ணா தூதுடா. ஐயோ கண்ணே 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 நான் கதை சொன்னேன். என் அவதாரத்தை சொன்னேன். உனக்கு நன்றா கேட்டியா? அண்ணா மாயவா, நீ கதை சொன்னியா அண்ணா? கதை சொன்னியாவா? ஆமா, இது வரைக்கும் நீ கதையை கேட்கலையாவா? ஆமா அண்ணா, நீ சொன்ன கதைக்கு இத்தனை நாளா இல்ல அண்ணா, மாதமா இல்ல. ஆனா இன்னைக்கு மாதிரி தூக்கம் எனக்கு என்னைக்குமே வரலண்ணா. நீ சொன்ன கதைக்கு 3 கதைக்கு மட்டும் தான் ஊங்கட்டின. ஆனா இன்னைக்கு தானே நல்லா தூங்கி போயிட்டேன். நான் சொன்ன கதைக்கு 3 கதை மட்டும் தான் ஊங்கட்டினேன். மீதி நல்லா நிம்மதியா தூங்கன்னு சொல்லிக்கிறாயா? அப்படியா? சரி, அப்பனா வெளியாந்திர கதை கேட்டவன் யாரா இருக்கும்? நானும் தான் பாருங்க தங்கா. அதனால இந்த கதையை கேட்டவங்க உள்ள இருக்கிற குழந்தை தான் கதை கேட்டிருக்கோம். ஏன்னா அவதாரத்தை சொன்னேன், அதனால தவறு கிடையாது. பாண்டவருக்கும் துரியோதனுக்கும் பகையை மூட்டுன்னு சொன்னாலும் பாரு, அதனால அவன் ஏதாவது ஒரு சேட்டை செய்வான். இவனை உயிரோட வைத்துக் கொண்டிருந்தா நமக்கு ஆபத்து. அதனால இவனை கருவிலேயே அழிக்க வேண்டும். சரி, எனக்கு நேரம் ஆகிடுச்சு. உன்னுடைய அண்ணி லட்சுமி ஆதிலட்சுமி வல்லன் எதிர்பார்ப்பா. உனக்கு ஏதாவது 10 மாதம் முடிந்து நிறைவடைந்த பிறகு உனக்கு பௌத்தொலி பிடிச்சா நீ சொல்லு, கவலைப்படாத. நான் அங்கு சங்குதுபார் வந்து உனக்கு மத்து செலுத்துகிறேன். அதனால கூட நீ இருக்கும் போது எனக்கு எந்த கவலையும் இல்ல. எனக்கு இடுப்பு வலி ஏற்பட்ட நான் சொல்லி அனுப்புறேன். நீ மருத்துவ பாட்டியை அனுப்பி வை. இடுப்பு வலி ஏற்பட்டு விட்டது. எங்க அண்ணன் கிட்ட சொல்லி கூட மருத்துவ பாட்டி அனுப்பி வைப்பாங்க. சொல்லுங்க அப்பா.
பாட்டி காலையில இருந்து அடி அவரே சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது பாட்டி. நல்லா காசு ஐயோ பாட்டி என்னால முக்க முடியல, நீயா முக்க பாட்டி. ஐயோ என்னால தொங்க முடியல, நீ கழுத்துல மாட்டிக்கிட்டு தொங்கு பாட்டி. பாட்டி ஐயோ பாட்டி 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 எனக்கு குழந்தை பிறந்து விட்டது போல் எனக்கு தோணுகிறது. என் குழந்தை என்ன மாதிரி இருக்குதா அல்லது என் புருஷ மாதிரி இருக்குதா பாட்டி? உனக்கு ஆம்பளை பிள்ளையும் பிறக்கலடி பாட்டி பொம்பளை பிள்ளையும் பிறக்கலடி. எல்லாம் உதரமா போய் மர கட்டியா. ஐயோ பாட்டி ஐயோ என்ன கண்ணி நானிலந்து இந்த கருவு நானிலந்து. எனக்கு கண்ணு தெரியல பாட்டி, எங்க குடிக்கிறதுன்னு தெரியல பாட்டி. சரி பாட்டி, காட்சியத்திற்கு போன மறுபடி வருவாரு, என்னை திருமணம் செய்வாரு, அவருக்காக நான் உயிரோடு இருக்கிறேன்.
பச்சை உடம்புக்காரி. ஆமா. பத்தியும் சொல்லணும்ல. சொல்லுமா. பத்தியும் சொன்னா தான் நான் கடைபிடிப்பேன். கண்ணு இங்க பாரு, பிள்ளை பத்தவ பச்சை உடம்புக்காரி. நீ எப்படி தான் பத்தி குடிக்கலாம்? பாரு, சுடு தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. சுடு தண்ணி குடிக்க கூடாது. நைட்டு நல்லா பானையில பச்சை தண்ணி ஊத்தி வச்சு காய கத்தல எடுத்து குடி. ஆமா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாரு, குழந்தை பத்துவீங்க காலை அப்படி பொறுமையா அப்படி நடக்க சொல்லுவாங்க. அப்படி இப்படி நடக்க கூடாது. தப்பு. நல்லா டம்க்கு 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 அப்படி எப்படி நட நல்லா இருக்கும். அப்புறம் படிக்கும் போது கால் நல்லா அப்படி ஒட்டி படுக்க சொல்லுவாங்க. கூட்டி படுக்க சொல்லுவாங்க. அப்படி இப்படி படிக்காது, அப்படி அவுட்டி வச்சுக்கிட்டு பாடு. அதுதான் நல்லது உடம்புக்கு. பாரு, கீரை முருங்கை கீரை சாப்பிட சொல்லுவாங்க. முருங்கீரை தின்னுக்கூடாத, நல்லா பறிச்சுட்டு போ. கண்ண கீரை இருக்கும், நல்லா 2 பக்காடி புடிட்டு வந்து பச்சை மிளகா அவனுக்கு போட்டு கடைஞ்சி நல்லா தின்னு. கறி என்ன திங்க திரும்ப ஆடிக்கிட்டு திங்க சொல்லுவாங்க. தின்னுக்கூடாத, ஏறி ஒரு சந்தைக்கு போ. பன்னிக்கறி நல்லா வாரம் 4 கிலோ எடுத்துட்டு பச்சை மிளகா 2 கிலோ போட்டு வதக்கி நல்லா மக்களையே சாப்பிடும். நல்ல வைத்தியம், நல்லா இருக்கும். அப்புறம் இங்க பாரு, கிழங்கு உச்சி கிழங்கு சொல்லுவாங்க. அதை தின்னக்கூடாது. வள்ளி கிழங்கு இருக்குது, சக்கரை வள்ளி கிழங்கு. அதை வாங்கி 2 கிலோ வேஸ்ட் நல்லா வகுறாரு சாப்பிடும். நல்லது அடிச்சு அப்படியா?